சிஸ்டர், இப்ப யாருக்கு போன போட்டிருக்கீங்க? ரிங் போயிட்டே இருக்குது, போனை அட்டெண்ட் பண்ண மாட்டாங்கறாங்க. நான் இப்ப சூர்யாவுக்கு தான் போன் பண்றேன். ஒருவேளை போன் எடுத்து பேசுற கண்டிஷன்ல அவன் இல்லையோ என்னமோ. இருக்கலாம். ஏன்னா அந்த ஜூஸ குடிச்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சுல, எதுவும் நடக்கும். அம்மா கால் பண்றாங்க. ஹலோ அம்மா. என்ன சூர்யா, வேலையா இருக்கியா? ஏன்பா போன் எடுக்க இவ்ளோ லேட்டு? அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா. ஆஃபீஸ்க்கு வந்ததுலேருந்து ஒரே வாமிட்டிங்காகவே இருக்கு, என்னன்னே தெரியல. நான் ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்கும்போது வாமிட் பண்ணிட்டு இருந்தேன், அதனால தான் உடனே எடுக்க முடியல. ஐயோ, எதனாலப்பா வாமிட் வருது? டாக்டர் கிட்ட போனியா? இல்லைம்மா, இதுக்கெல்லாம் எதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு, நான் அதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எதுக்கும் ஒரி பண்ணிக்காதீங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா சூர்யா, நீ உடம்ப பார்த்துக்கோப்பா. சரிம்மா. இப்ப என்ன சொல்ற? நான் கொடுத்த ஸ்லோ பாய்சன்னால உன் புருஷன் அங்க வாந்தி எடுத்துட்டு இருக்கான். வாந்தி எடுத்துட்டு இருக்கான்னு சொல்றதை விட கொஞ்சம் கொஞ்சமா அவன் செத்துக்கிட்டு இருக்கான். அவருக்கு ஏதாவது ஆச்சு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஏய், ரொம்ப கோவப்படாத. இப்போ உன் புருஷன் உயிரை காப்பாத்துறது உன்னோட கையில தான் இருக்கு, என்கிட்ட எதுவுமே இல்லம்மா. புரியலையா? என்ன ஜெயில தள்ளுறதுக்காக நீ சாமியார் வேஷம் போட்டு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த வீடியோ ஆதாரம் கமிஷனர் கிட்ட போக கூடாது. அந்த வீடியோ என் கைக்கு வரணும். அந்த வீடியோ என் கைக்கு வந்தா நான் சூர்யாவுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஸ்லோ பாய்சனை முறிச்சு அவன் உயிரை காப்பாத்துற மாத்து மருந்த அவனுக்கு நான் கொடுப்பேன். இன்ஸ்பெக்டர், உன் புருஷன் இப்ப உயிர் பிழைக்கிறது முக்கியமா இல்ல எங்க 2 பேரையும் ஜெயில தள்ளுறது முக்கியமா? நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ. இப்போ உனக்கு யோசிக்கலாம் டைம் இல்ல. நீ லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும், ஏன் ஒவ்வொரு செகண்டும் கூட உன் ஹஸ்பண்ட் சாரோட உயிர் அங்க அப்படியே போய்கிட்டே இருக்கும். துர்கா, உயிர் போனா திருப்பி வராது, அதுவும் ஹஸ்பண்ட் சார் உயிரே, பாத்துக்கோ. உன் புருஷனுக்காக தானே நீ மறுஜென்மம் எடுத்துட்டு வந்த. அந்த வாழ்க்கைய நீ வாழணும்ல. என்கிட்ட இருக்கிற வீடியோவை நான் கொடுத்துறேன். அந்த ஸ்லோ பாய்சனுக்கு மாத்து மருந்து கூட இரு. முதல்ல அந்த வீடியோ என் கைக்கு வரணும், அதுக்கப்புறமா தான் மருந்து உன் கைக்கு வரும். ஐயோ சரி, நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி எடுத்துட்டு வர சொல்றேன். ஒரு நிமிஷம். ஒரிஜினல் வீடியோ அப்படியே என் கைக்கு வரணும். ஏதாவது ஒரு டூப்ளிகேட் காப்பியை கொடுத்துட்டு என்ன ஏமாத்தலான்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாத, அப்புறம் எல்லாமே தப்பா போயிடும். இல்ல, நான் ஒரிஜினல் வீடியோவை எடுத்துட்டு வர சொல்றேன். இங்க வேண்டாம், அம்மன் கோயிலுக்கு வர சொல்லு. சரி பண்ணு. சரி ஓகே. மேடம் கால் பண்றாங்க. சொல்லுங்க மேடம். ஹலோ ஹலோ உமா, என் டேபிள்ல கமிஷனர் கிட்ட கொடுக்கறதுக்கான கவரும் செல்போனும் அப்புறம் ஒரு பென் டிரைவும் இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு அம்மன் கோவிலுக்கு வாங்க. ஓகே மேடம். சரி, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ போக வேண்டாம் பாண்டி, நீ போ. சரிங்க சிஸ்டர், நானே போய் வாங்கிட்டு வரேன். என்ன
என்ன சமாளிக்கவே முடியலல்ல. சூர்யாவோட அம்மா அதான் உன் அத்தை தேவி எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அவளையே பரலோகத்துக்கு அனுப்புனவன் நான். அதுக்கப்புறமா மாறி தெய்வ சக்தி உள்ள மாறி. ஊர்ல இருக்கிற சாமியெல்லாம் அந்த மாரிக்கு ஒண்ணுன்னா அப்படியே ஓடோடி வந்துருவாங்க. அந்த மாரிய மண்ணுக்குள்ள அனுப்புனவனா. ஓ சாரி சாரி சாரி, மாரியோட உடம்பத்தான் மண்ணுக்குள்ள அனுப்புன. ஆத்மா இந்த உடம்புக்குள்ளதான் இருக்கு. அதுக்கும் ஒரு முடிவு கட்டுறேன்.